கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா? இனிமேத்தான் ஆயத்தம் பண்ண இருக்கிறாரா? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை, அப்படிதான் வசனம் இருக்கு. பண்ணினவைகளை, பண்ண போகிறவைகளை அல்ல, பண்ணினவைகளை. ஆமென். பூமிய ஆயத்தம் பண்ணிட்டு தான் ஆதாம உண்டாக்குனாரு. சரிதானே? ஆதாம உண்டாக்குனதுக்கு அப்புறம் ஏவாளை உண்டாக்கினாலும் ஆயத்தமாக்கினாலும் ஆதாமுக்கு தேவா ஏவாள்ட்டு ஆதாமை விட முந்தி புரிஞ்சுக்கிட்டது தேவன் தான். ஆதாமுக்கு முந்தி தேவன் அறிந்தார் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இத ஆதாம் சொல்லி ஆதாம் செபிச்சு தேவன் நிறைவேற்றல, தேவனே செஞ்சார். ஆமென். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் நமக்கு தருவதற்கு நாம் நம்மை அவரிடம் தருவது ஒன்றே வழி, விதி, தலையெழுத்து, சிஸ்டம், யதார்த்தம், சட்டம். ஆமென். அதான் பேதுரு இதை எழுதுவாரு. உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவரிடத்தில் உங்கள் ஆத்துமாவை ஒப்புக்கொடுங்கள், அப்படி எழுதுவார். அத பவுல் ரோமர் 12 சரீரத்தை ஒப்புக்கொடுங்கன்னு சொல்லுவாரு. அதையே உள்ளுக்குள்ள போய் பேதுரு உங்கள் ஆத்துமாவை ஒப்புக்கொடுங்கன்னு பாரு. உள்ளுக்குள்ள போய் சொல்லுவார் பேதுரு. அத ரெண்டு வேற. ஆமென். ரோமர் 12 கண்ணப்பட்ட நமக்கு 1 பேதுருல பேதுரு சொன்ன அந்த வசனம் கண்ணப்படாது. சங்கீதம் 33 சங்கீதம் 33 சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். அவர் சொல் ஆகும். எத்தனை வசனம்? 33:9 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்ல ஆகும், தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட நிற்கும். ஆமென். தேவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், நடக்காம இழுத்துட்டு இருக்கிற காரியம் நடந்துரும். நடக்காம இழுத்துட்டு சவ்வா இழுக்கிற காரியம் நடந்துடும். தேவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஜோரா நடந்துட்டு இருக்க காரியம் நின்று போயிடும். ஜெகஜோதியா நடக்கிற காரியம் அப்படி ஆஃப் ஆகும். ஆமென். பாபேல் கோபுரத்தை ஜோரா கட்டிட்டு இருந்தாங்க, நின்னு வச்சா? கடல் ஜோரா அது பாட்டுக்கு அலை அடிச்சுட்டு கிடந்துச்சு. பிரிச்சிட்டாரா? பிரிச்சு விட்டாரா? அதனால இயங்காதது இயங்கும், இயங்குறவைகள் நின்று போயிடும். இது எதுல இருக்கு அந்த மந்திரம்? ஒரு வார்த்தை. அதனாலதான் பாருங்க, ஏசிட்டு வந்தவங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், குணமாவான். என்ன என்ன எதிர்பார்த்தாங்க? சிலர் வந்து கைய வைங்கன்பாங்க, சிலர் ஒரு வார்த்தை சொல்லும். நின்ன இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான் அப்படிம்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எதுவும் நடக்கும் என்பது சத்தியமே, உண்மையே. சங்கீதம் 33:9 பொய்யல்ல, உண்மையே. உண்மைதானே? ஆனா அந்த ஒரு வார்த்தைய அவரை சொல்ல வைக்க நம்மளால முடியாது. தட்ஸ் த ப்ராப்ளம். இத புரிஞ்சுக்கணும். அவரு ஒரு வார்த்தை சொன்னா பூமி
தலைகீழ ஆயிடும். வானம் அப்படி புரண்டுக்கிடும். மரம் இப்படி சாஞ்சி இப்படி கிடக்கும், வேர் மேல இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னா போதும். தேவன் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் நடக்கும். ஆனா அந்த ஒரு வார்த்தைய நாம அவரை சொல்ல வைக்க முடியாது. ஆமே. ஏன்னா அது நம்ம கையில இல்ல, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அப்ப என்ன புரியுது? அவரா பார்த்து அவருக்கா மனசு வந்து சொன்னாதான் உண்டு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு ஜெபிக்கலாம், ஆனா சொல்ல வைக்க உங்களால முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கலாம், ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்ல வைக்க உங்களால முடியாது. இது அவருக்கே உரிய உரிமை, சிறப்பு. அதனால தேவனை நாங்க சொல்ல வச்சுட்டோம்ல அப்படிங்கிற பில்டப்பை நம்பாதீங்க. செய்ய வச்சுட்டோம்ல அந்த பில்டப்பை நம்பாதீங்க. எங்க ஜெபம் பரலோகத்தை அசைச்சிருச்சுல அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? அதுக்கு செய்ய வச்சுட்டாங்களாம். இவங்க ஜெபம் பண்ணி கடவுளை செய்ய வச்சுட்டாங்களாம். தவறான பார்வை, புரிதல். அவரா பார்த்து அவருக்கு மனசு வந்து சொன்னா நடக்கும். அப்படிதான் அவர் சொல்லுவார் வார்த்தையவே. ஆகட்டும் ஆகக்கூடாதுங்கிறத அந்த வேர்டு வாயிலிருந்து அவருக்கு அது வரும். நீங்க சொல்ல வேணான்னு சொல்ல வரல, ஆனா நீங்க சொல்ல வைக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுக்கணும். சொல்ல வைக்க முடியாது, ஆனா நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்றதுனால அவரை சொல்ல வச்சிட்டோங்கிற அர்த்தம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. ஆமென். அப்ப ஜெபத்தை நாம இப்படி புரிஞ்சுக்கணும். ஜெபத்துக்கு மேல கர்த்தரை வைக்கணும், தவிர கர்த்தருக்கு மேல ஜெபத்தை வைக்க கூடாது. தவறுது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம தேவன் அழைக்கிறார். நீங்க வாப்பா, நான் உன் சொல்ற இடத்துக்கு போப்பா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்ப்பா அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் வந்து பிள்ளை தருவேன் அப்படிங்கிறாரு. முதிர் வயதுல ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது. ஓகே. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிழவன் கிழவியா இருக்கிற அந்த காலகட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளை தருவேன், உனக்கு பிள்ளை தருவேன்ட்டு ஒரு தடவை சொன்னாரா, ஒரு தடவைக்கு மேல சொன்னாரா? ஆபிரகாமை கூப்பிட்டு உனக்கு பிள்ளை தருவேன் பிள்ளை தருவேன்ட்டு ஒரே ஒரு தடவை சொன்னாரா, ஒரு தடவைக்கு மேல சொன்னாரா? ஒரு தடவை தான் சொன்னாரா? ஒரு தடவைக்கு மேல சொன்னார் வந்து. ஆமென். எடுத்து வாய்ச்சோம்னா அப்படியே டைம் போயிடும். சரி, பிள்ளை தருவேன் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு மேல வந்து சொன்னாரு. ஆனா அந்த பிள்ளைய கொலை செய்யின்ட்டு ஒரே ஒரு தடவை தான் சொன்னார். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு பிள்ளை தருவேன்ட்டு பல தடவை வந்து சொன்னார். வானத்தை பாரு, மண்ணை பாரு, சந்ததி, அவ என்னென்னமோ சொல்றாரு வந்து வந்து. இஸ்மேலுக்காக வேண்டிக்கிற, இப்பா நான் உனக்கு சாராள் பிள்ளை தருவேன், இப்படியே வந்து பேசுறாரு. உனக்கு பிள்ளை கொடுப்பேன்ட்டு பல தடவைக்கு மேல வந்து சொன்ன தேவன் அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துல கிடத்து கொலை செய்யின்ட்டு ஒரே ஒரு தடவை தான் சொன்னார். ஆச்சரியமா இல்ல தேவனுடைய நடவடிக்கைகள்? இப்ப அடுத்து என்ன வெளிச்சம் அப்படின்னா, ஏன் பிள்ளை தருவேங்கிறத பல தடவை சொன்னாரு, பிள்ளைய கொலை செய்யிட்டு ஒரு தடவை சொன்னாரு அப்படின்னா, பல தடவை அப்படி சொல்ல வேண்டி இருந்துச்சு ஆண்டவருக்கு. ஏன்னா பல தடவை சொல்ல ஆபிரகாம் அவர் வச்சாரு. எல்கேஜில இருக்கிறாரு, பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு, அவரை நம்புற பழக்கத்துல பழகிட்டு இருக்கிறாரு.
சோர்ந்து சோர்ந்து போவார், நம்பிக்கையற்று போவார் வாக்கு தத்தத்தை. அதனால தேவன் என்ன சொல்ல என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு? வந்து வந்து தூக்குனாரு, வந்து தூக்குனாரு. நல்லா மோல்டு ஆனதுக்கு அப்புறம் இப்ப நெகட்டிவா சொல்றாரு. ஆனா ஒரு தடவை சொன்னா போதுமானது, பழகிட்டான். பிள்ளை தருவேன்னு சொன்ன அதே சத்தம் தான் பிள்ளைய கொலை செய்யன்னு சொல்லுது. அதே சத்தம் தான் அது. சத்தத்துல சந்தேகம் கிடையாது. மரித்தோரிலிருந்து எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார், சர்வ வல்லவர். ஆபிரகாம் விசுவாசம். ஏன் அப்படின்னா, பிள்ளை தருவேன்னு சொல்லும் போது ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் வேற சொல்லிட்டாரு. பொடி வச்சு பேசினார் அங்க அவர். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஃபேமஸ் ஆகும், பரவும், புகழடையும், இதை சொல்லிட்டாரு அவரு. ஈசாக்க குறித்து இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் அவர் சொல்லியிருக்கும் போது இந்த ஈசாக்க அவரே சாகடிக்க சொல்றாரு. அப்படின்னா மரித்தோரிலிருந்து எழுப்பி ஈசாக்கை குறித்து சொன்ன ஆணையை அவர் நிறைவேற்றுவார். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அந்த ஒரு பாயிண்ட் ஆபிரகாம் கிடைச்சிருச்சு. ஈசாக்க குறித்து தேவன் சொன்ன வாக்கு தத்தம் பளிச்சுன்னு ஆபிரகாம் உட்காந்துச்சு. கொலை செய்யட்டான். அவர் தான் சொல்லியிருக்காரு ஈசாக்கை பத்தி. அவர் தான் கொலை செய்ய சொல்றாரு. செய்ய செத்தா என்ன, ஊசி போறாரு. ஈசாக்கே செத்தாலும் ஈசாக்கை குறித்து தேவன் சொன்ன வாக்கு தத்தம் சாகாது என்பது ஆபிரகாம் விசுவாசம். அதான் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் மூர்த்தி அப்படி இந்த மாதிரி விசுவாசிச்சானா மருத்துவரிலிருந்தும் எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட துணிந்தான். இப்படிதான் வந்திருக்கு. அப்ப ஆபிரகாம மூவ் பண்ண ஃபெய்த், வெளிச்சம், அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு, சத்தியம் இதான். ஈசாக்க குறித்து சொல்லாம இருந்தா டவுட்டு. சொல்லிட்டாரு. அப்ப தேவன் எப்படி நம்மோட டீல் பண்றான்னு கவனிங்களேன். இப்படிலாம் டீல் பண்றாரு. பிள்ளைய தருவேன்னு சொல்லிட்டு தந்த பிள்ளைய வேற, தந்த பிள்ளையா இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்லிட்டு அவனை சாகடிங்கிறாரு. சம்பந்தமே இல்லாத வார்த்தை. ஆபிரகாமுடைய ஃபெய்த். ஆமென். அப்ப பிள்ளைய கொலை செய்யிட்டு ஆண்டவருக்கு ஒரு தடவை தான் சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஏன்னா சொன்னோடனே சட்டுப்புட்டு வேலையை நடத்திட்டாங்க. நம்பிட்டான், நம்புறான், தூக்குறான், கொண்டு போயிட்டான். பிள்ளைய நடந்து போறாங்க 2 பேருமே. அதனால அடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பே இல்லாம போச்சு அவருக்கு. நம்மளை நல்லா அவரை நம்ப வச்சுட்டு தான் அடுத்த சோதனைக்குள்ள கொண்டு போறாரு. நல்லவர் அவரு. அடுத்த டெஸ்டுக்குள்ள மூவ் பண்றாரு. வெந்து வேகாம அறகுறையா நம்மளை நம்ப வச்சுட்டு ஒரு டெஸ்டுக்குள்ள போக விட மாட்டாரு. போக விடவே மாட்டாரு. அதான் சோதனையை தாங்கிக் கொள்ளும் பலனையும் வலியும் உண்டாக்குகிறார். இதான் அது. தெரிஞ்சுதான் பண்ணுவார். எல்லாரையும் யோப மாதிரி ஆண்டு விட்டுற போறது இல்லை. அவனுடைய திராணிய தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. எல்லாரையுமா சிலுவையில் அறிஞ்சு சாகடிக்கிறாங்க. ஓகே கொடுக்கிறாரு? இல்லையே. எல்லாருமா ரத்த சச்சா மறிச்சிடுறாங்க? இல்லையே. திராணியை தேவன் அறிஞ்சிருக்கிறார். இவ்வளவுதான் ட்ரைனிங். இதுக்கு மேல தாங்காதது. ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு வா. ஆமென். அப்ப பிள்ளையை தருவேன் அடிக்கடி சொன்ன ஆண்டவர் பிள்ளையை கொலை செய்யிட்டு ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு. அது ரெண்டுக்குள்ள காரியம் என்னன்னா, உங்களுக்குள்ள ஆபிரகாமுடைய சோழனுடைய அந்த ட்ரெயினிங் அவ்வளோ இருக்கு. அவ்வளோதான். நம்ம எந்த விஷயத்த நம்ப தடுமாறுறோமோ அந்த விஷயத்த ஆண்டவர் பல தடவை பேசுவார். கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த சத்தியத்தை, எந்த உண்மையை, எந்த புரிதல் நமக்குள்ள சரியா பிடிபட மாட்டேங்குதோ அதை திரும்ப திரும்ப பேசுவார். பிடிபட்ட சத்தியத்தை ஒரு தடவை பேசிட்டு அடுத்தது போவார். அதான் அது. அடுத்தது போயிடுவார். இது நமக்கே தெரியாம நமக்குள்ள செய்யற தேவனுடைய கிரியை, தேவனுடைய ரகசிய செயல். நமக்கே இது தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளை அறியாம நமக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வு. ஆமென் சொல்லுங்க. கும்பிடுறதுக்கு உலகத்துல நிறைய தெய்வம் இருந்தோம், நிறைய கடவுள் இருந்தோம். இருக்கிறாங்களா? சாமி கும்பிடுறதுக்கு
சாமியா வச்சு கும்பிடுறதுக்கு உலகத்துல நிறைய கடவுள்கள் இருந்தும் கர்த்தரைத்தான் கும்பிடுவேன் அப்படின்னு மக்கள் வர்றாங்களா? சிலர் வர்றாங்களா? எங்க நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. கடவுளை வச்சுக்கிறதுக்கு, கடவுளை கும்பிடுறதுக்கு, கடவுளை வழிபடுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உலகத்துல இருக்குங்க. நீங்க எதுக்கு கர்த்தரை தான் கும்பிடுவேன், கர்த்தரை தான் தொழுது கொள்வேன், கர்த்தரை தான் வழிபடுவேன், கர்த்தரை தான் தெய்வம் சொல்லுவேன் அப்படின்னு எத்தனை ஜனங்க முன் வராங்க தெரியுமா? முன் வராங்களா? அப்ப உலகத்துல கடவுளா வச்சு கும்பிடுறதுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொட்டி இருக்கும் போது கர்த்தரை தான் கடவுள்னு சொல்லுவேன் அப்படின்னு அந்த ஒத்த ஆப்ஷன் வர்றாங்க பாரு. அதே மாதிரியே நம்பிக்கையா வச்சுக்கிறதுக்கு உலகத்துல நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. அப்படி இருந்தும் கர்த்தரை தான் நம்பிக்கையா வச்சுக்குவேன் என்று சொல்ல மக்கள் முன் வர வேண்டும். ஆனா பெரும்பாலும் வர்றதில்லை. அங்க டிக் மார்க் வாங்குறாங்க, இங்க கட்டம் ஓப்பனா இருக்கு. இங்க டிக் வாங்க மாட்டேறாங்க. இதுதான் 91. அதான் சங்கீதம் 91. அதுதான் அங்க மட்டும் வர மாட்டேறாங்க. தெய்வங்கிற சப்ஜெக்ட்ல தெய்வம் தான் சாதிக்க வந்துட்டுறாங்க, நம்பிக்கைங்கிற சப்ஜெக்ட்ல வர மாட்டேறாங்க. அப்ப கும்பிடுறதுக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிற மாதிரியே நம்பிக்கை வச்சுக்கிறதுக்கும் உலகத்துல எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கு. எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்களே ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற நம்பிக்கை அதான். 95% மேல இருக்கிற நம்பிக்கை அதான் ரன்னிங்ல இருக்கு. இப்ப 95% மேல நாம நம்மளை நம்பிக்கை வச்சுக்கிறதா ரன்னிங்ல இருக்கு, கரண்ட்ல இருக்கு. இதான் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. சரி, கர்த்தர் தான். இப்ப உலகத்துல கும்பிடுறதுக்கு இவ்வளவு இருக்கும் போது கர்த்தரை மட்டும் தான் கும்பிட வேண்டி எப்படி வர்றாங்க ஜனங்க? எதனால வர்றாங்க? எத்தனை ஆப்ஷன்ல ஏன் கர்த்தரை மட்டும் டிக் பண்ணாங்க? யார் சொல்ல முடியும்? எரேமியா 10:10 என்ன சொல்லுது? கர்த்தர் தான் நிஜமான தெய்வம். அதான் டிக்கு. நிறைய ஆப்ஷன் இருக்கு தெய்வமா வச்சுக்கிறதுக்கு, பட் கர்த்தர் தான் நிஜ தெய்வம். அதான் டிக்கு. அப்ப கர்த்தர் தான் நிஜமான தெய்வம் அப்படிங்கிறது அந்த புரிதல் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா கர்த்தரை தான் வணங்குவேன்ட்டு வந்துடுறாங்க. அவங்க தான் நிக்கிறாங்க. எல்லாம் நிக்கிறது இல்ல. கர்த்தர் எனக்கு வீடை கொடுத்தாரு, நோயை குணமாக்குறா வந்தவங்க அவ்வளவு யாரும் நிக்கிறது இல்லை, வெளியே போயிடுறாங்க. ஏன்னா அடுத்த கடவுள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? பிளஸிங் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பிளஸிங்கை பார்த்து வந்தவங்க எல்லாம் எத்தனை பேர் பின்வாங்கி போயிடுறாங்க. எது ஒரிஜினல் பார்த்து வந்தவங்க நிக்கிறாங்க. அவங்க தான் நிக்கிறாங்க, தப்பிக்கிறாங்க. அவங்க தப்பிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? இதை ஏற்கனவே ஆண்டவர் பேசினாரு. தெய்வத்தை செலக்ட் பண்றதுல நீங்க எதை வச்சு எந்த அடிப்படையில தெரிவு செய்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எரேமியா 10:10 ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் ஒருத்தர் தான் நிஜம், ஒரிஜினல் கடவுள்ல. அதான் அப்படி நின்னீங்கன்னா நின்றுவீங்க. இதுக்காக நிறைய நீங்க தேடணும். இவர் தான் ஒரிஜினலா தேடணும், நிறைய தேடணும் நீங்க. ஆமீன். அப்ப கர்த்தர் நிஜமான தெய்வம் என்கிற ஒத்த காரணத்துக்காகத்தான் நான் கர்த்தரை தெய்வமா வச்சுக்கிட்டேன், டிக் பண்ணியாச்சு. அப்ப இந்த ஒத்த காரணம் தெரிஞ்சா போதும், அவரை தெய்வமா நம்மளால வச்சுக்க முடியும் ஸ்டாண்டர்டா. ஓகே. இப்ப கர்த்தரை தான் நம்பிக்கையா வச்சுக்கணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? அதுக்கு தெரிஞ்சு போச்சு காரணம். இதுக்கு கர்த்தரைத்தான் எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கு, ஆப்ஷன்ஸ். அதுல கர்த்தரைத்தான் நம்பிக்கையா வச்சுக்கணும். தட் மீன்ஸ் கர்த்தரை மட்டும்தான் நம்புவேன், கர்த்தரைத்தான் சார்ந்திருப்பேன், கர்த்தரையும் நம்ப மாட்டேன், கர்த்தரை மட்டுமே நம்புவேன். கர்த்தரும் தெய்வம் இல்ல, கர்த்தரே தெய்வம் சொல்ற மாதிரி கர்த்தரையும் நம்ப மாட்டேன், கர்த்தரை மட்டுமே நம்புவேன். அதான் கர்த்தரை நம்பிக்கையா வச்சுக்கிறது. இதுக்கு என்ன தெரியணும்? என்ன உண்மை தெரியணும்? இந்த நிகழ்வு நிகழணும். ஒரு விசுவாசிகள் மத்தியில இந்த காரியம் நடக்கணும்னா நம்பர் 1 மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 1,
தங்களை கொடின்னு அவங்க ஒத்துக்கணும். நம்பர் 2, கர்த்தர் நல்லவருங்கிறத ஒத்துக்கணும். நம்பர் 3, கர்த்தர் மாஸ்டருங்கிறத ஒத்துக்கணும். நம்பர் 4, சுயம் வேலைக்கு ஆகாதுங்கிறத ஒத்துக்கணும். இந்த 4 பாயிண்ட்ஸும் நல்ல ஆழ அகலத்துல போகும் பட்சத்தில் கர்த்தரை நம்பிக்கை வச்சுக்குவாங்க. கர்த்தர் மட்டுமே நம்பேன்னு வருவாங்க. கர்த்தர் போதுன்னு நிற்பாங்க. அவங்க நிற்பாங்க. இத்தனை பாயிண்ட் கொடின்னு முதல்ல உணரணும். அப்பதான் தங்களை நம்பிக்கை வச்சுக்கிறது வந்து வெளியே வருவாங்க. கொடின்னு முதல்ல உணரணும். 2வது, கம்பேரிசன்ல சுய வேலைக்காகாது, கர்த்தர் தான் வேலைக்காகும். அவர் ஏன்னா அவர் தெய்வம், ஏன்னா அவர் நல்லவர், மாஸ்டர். அப்பதான் அவரை மட்டுமே நம்புவோம்ப்பா. எதுக்குப்பா அப்படி வருவாங்க? ஏன்ப்பா அதை நம்மளை நம்பி அதை நம்பி வீணா போய்கிட்டு? அவர் தானேப்பா மாஸ்டரு. அவர் சைன் பண்ணி அது நடக்காத பேச மாட்டு வந்துடுவோம். ஆமீன் சொல்லுங்க. அப்ப கர்த்தரை நம்பிக்கையா வச்சுக்கிறதுக்கு இந்த சத்தியங்கள் நமக்கு புரியணும். இது சத்தியங்கள் பரவப்படணும், பரவலா போகணும் மக்கள்கிட்ட. அப்பதான் என்ன செய்வாங்க? நம்பிக்கை வச்சுக்குவாங்க. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், எப்படி கர்த்தர் தன்னை தெய்வம்னு சொல்லாம வேற ஒண்ணு தெய்வம் நம்ம சொன்னா கண்ணெல்லாம் அவருக்கு ரெட் ஆகுது, சகப்புது, பட்சிக்கிற அக்னி. எப்படி அவரை தெய்வம்னு சொல்லாம அவர் உட்கார வேண்டிய சீட்ல வேற ஒண்ணு நீங்க தூக்கி தெய்வம் உட்கார வச்சீங்கன்னா அப்படி கட்டுக்கட்டுன்னு இருக்கும் அவருக்கு. அதே மாதிரியே நம்பிக்கையா வச்சிருக்கிற அந்த சீட்ல கர்த்தரை உட்கார வைக்காம உங்களையாவது வேற சுயங்களையாவது உட்கார வச்சீங்கன்னா கட்டுக்கட்டுன்னு இருக்கிறாரு. இதே புரிஞ்சுக்கணும். நான் கர்த்தரை தெய்வமா கும்பிடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கைங்கிற சீட்ல வேற ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா கண்டம், அவுட்டு, போச்சு போச்சு போச்சு. ஆமீன் சொல்லுங்க. எரேமியா 17:5 நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. எரேமியா 17:5 நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. கட்டுன்னு இருப்பாரு, டிக்காத உங்களை. ஏசாயா 2 நினைக்கிறேன், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா கேட்கிறார், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அந்த நாசியில சுவாசமுள்ள மனுஷனைங்கிறதுல நான் அடங்குறானா? அதை சொல்ற ஏசையா அடங்குறாரா? அப்ப இது ஏசியாவுக்கும் உள்ள விதி, எனக்கு உள்ள பாடம். அடுத்த மனுஷனை பத்தி பேசுறாங்க, நம்மளை பத்தி தான் அது பேசுது. எழுதியிருக்கிற ஏசையா பத்தி அது பேசுது, ஏசையாவுக்கும் அது பொருந்தது. ஏசையாவும் சொல்லக்கூடாது என்னை நம்புன்னு சொல்லக்கூடாது. அவரு என்னை நம்புன்ட்டு ஏசையா சொல்லக்கூடாது, தன்னை அவன் நம்பவும் கூடாது. ஏசையா 2 பக்கமும் பொருந்தும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப தெளிவா வசனம் சொல்லுது. சங்கீதம் 118 சொல்லுது, மனுஷன் பேரில் பற்றுதலா இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். தெளிவா சொல்லுது வசனம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நாம் பற்றுதலா இருப்பது நலம். தெளிவா சொல்லுது. எரேமியா 17:5 சத்தம் போடுறாரு, மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு அதை தனக்கு பலமாக்கி கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன். நீ எதை நம்பிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிறாரு. எதை நம்பிக்கையா வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாரு, கட்டுக்கடுங்கிறாரு. அதனால இது சும்மா லேஸ் இல்லை. அந்த விஷயம் கடவுளா கும்பிட்டா போதும் பிரதர், தப்பு. ஏன்னா அடுத்த ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு, அடுத்த குழி ஒண்ணு இருக்கு, அதுல விழுந்துடக்கூடாது. 2 கண்ணு, 2 முக்கியம். அவர் தெய்வமா இருக்கிறது எப்படியோ அவர் நம்பிக்கையா இருக்கிறதும் முக்கியம். ஏன்னா இதுக்கு எப்படி அவரு மதிப்பு கொடுக்கிறாரோ இதுக்கும் அதே மாதிரி அவர் ஆக்ஷன் எடுக்கிறாரு. பிடிக்கலங்கிறாரு, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடையன் அப்படிங்கிறதுல இது மட்டும் வராது, கடவுளுங்கிற ஸ்தானம் மட்டும் வராது, நம்பிக்கைங்கிற ஸ்தானமும் வருது. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ பணத்தை வச்சிருக்கியாடா அப்படிங்கிறாரு. நான் இருக்க வேண்டிய இடத்துல
உன் படிப்பையும் திறமையும் அழகிய வச்சிருக்காடா அப்படிங்கிறாரு. அவர் எதுக்கு மட்டும் கேள்வி கேட்கிறாரு? எதுக்கும் கேள்வி கேட்கிறாரு. அது பைபிள் இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை 3ஆம் சத்தியம். என்ன ஆசையாகிய? ஏன் இப்படி கடுகடுன்னு இருக்கிறாரு? நம்பிக்கை வச்சுக்கிட்டா தெய்வம் தான் வணங்கி வச்சுல விட்டுட்டு போக வேண்டியதானே. நம்பிக்கை வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னா, அவர் அதை எப்படி பார்க்கிறாருன்னா, நீ எதை நம்பிக்கை வச்சுக்கிறியோ அது நீ பணம், அதை நீ தெய்வமாக்குறங்கிறாரு. அதனாலதான் வேணாங்கிறாரு. பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறாரு. நீ பணத்தை நம்பிக்கை வச்சுக்கிட்டனா பணத்தை தெய்வமாக்குற, நீ பணத்தை கடவுளாக்குற. நீ உன் திறமைய நம்பிக்கை வச்சுக்கிட்டனா நீ திறமையை நீ கடவுளாக்குற. பிடிக்கலங்கிறாரு. பிடிக்காது. அப்ப டைரக்டா நீ தெய்வத்தை டைரக்டா நம்ம கர்த்தரை கடவுளா வச்சுக்கிட்டாலும் இன்டைரக்டா பணத்தை கடவுளா வச்சிருக்கோம். அதனாலதான் வேணாங்கிறாரு. மாட்டேங்கிறாரு, சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. என்ன நீ தெய்வமா கும்பிட்டும் பணத்தை நீ கடவுளா வச்சிருந்தனா நான் உன்னை ரூல் பண்ணவே முடியாது. சத்தம் போடுறாரு. நான் உன்னை என்ன செய்ய முடியும்? என்னை கும்பிட்டும் என்னைய உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அது ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வேணாங்கிறார். ரெண்டுமே முக்கியமான ஸ்தானம். ஆனா அதிகமா நாம சொல்றது ஒரு பகுதியை பேசிட்டு இருக்கிறோம். கடவுளை தான் கும்பிடணும், ஜீவனுள்ள தேவனொட்டி விலகுகிற பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடி அந்த ஒரு பாட்டை பேசிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னொரு பாட்டுல பிசாசு கவனமா காய் நடத்திட்டு இருக்கிறான். கும்பிட்டுக்கோ, வெளியே வரும்போது நம்பிக்கை நான் தானே உனக்கு. நம்பிக்கை பணமா வச்சுக்கோ, வேலையை வச்சுக்கோ, அழகா வச்சுக்கோ, அந்தஸ்து வச்சுக்கோ, ஆஸ்தியை வச்சுக்கோ, பதவி வச்சுக்கோ, பட்டத்தை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, கடவுளை அவரை வச்சுக்கோப்பா. நம்பிக்கை இதை வச்சுக்கோ. முடிஞ்சுல? புரியுதுங்களா? கர்த்தரை கடவுளா வச்சுக்கிட்டா நாம் அவரை ஆராதிக்கலாம். கர்த்தரை கடவுளா வச்சிருந்தா நாம் அவரை தொழுது கொள்ளலாம், பணிந்து கொள்ளலாம், ஆடலாம், பாடலாம், ஆராதிக்கலாம். ஓகே. கர்த்தரை நம்பிக்கை வச்சுக்கிட்டா அவர் நம்மளை நடத்துவார். முக்கியமான வேறுபாடு. கர்த்தரை தெய்வம் வச்சிருந்தா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பாரு. கர்த்தரை நம்பிக்கை வச்சிருந்தா அவர் நம்மளை நடத்துவாரு, நடத்த முடியும். அப்படிதான் நடத்த முடியும். நீங்க பணத்தை நம்பிக்கை வச்சிருந்தா பணம் உங்களை நடத்தும். அதனால சொல்றாரு, நீ பிளஸிங் தான், பிளஸிங்க்கு ஓகே பண்ணிட்ட, என்னை நடத்த விடுங்கிறாரு. நடத்த விடு, நடத்த விடு என்ன. ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க மட்டும் நம்ம ஆசைப்படக்கூடாது, அவர் நம்மளை நடத்தவும் ஆசைப்படணும். நடத்தவும் ஆசைப்படணும். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன், வா வா. ஆமீன் சொல்லுங்க. அதுதான் ஆரம்பத்துல பேசினாரு. ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் நம்ம தருவதற்கு, அவர் நம்மளை நடத்தணும். அதுக்கு அப்படி நடத்துவதற்கு நாம் நம்மை அவரிடம் தர வேண்டும். இட்ஸ் ஈக்குவல் டு நாம் அவரை நமது நம்பிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல வந்தது. அதான் சத்தியம். ஆமீன் சொல்லுங்க. அதனால இந்த தெய்வம் பிளஸ் நம்பிக்கை ரெண்டும் முக்கியமான விஷயம். அதனாலதான் அந்த ஒரு வசனத்தை தெளிவா இருக்கிறார். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்ட்டு ஒரு வசனமே பிரிண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு இது யாரு கண்ணுக்கு படுதுன்ட்டு. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, ஒரு பார்ட். கர்த்தரை தங்களுக்கு நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, ரெண்டாவது பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடாது, ரெண்டாவது பார்ட் ரொம்ப முக்கியம். இல்ல கோட்டை விட்டாச்சு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப அவர் நம்மளை நடத்தணும் அப்படின்னா நாம் அவரை நம்பிக்கையா வச்சுக்கணும். அப்ப அவர் நம்மளை நடத்தணும் அப்படிங்கிறது எப்போ உணர்வு வரும்? நாம் நடத்தப்பட்டு நடக்கிறவர்கள்ங்கிற அறிவு வரணும். அதுதான் யோவான் 15. நடத்தப்பட்டு நாம் நடக்க முடிந்த ஜாதி. we are nothing and totally nothing. இது புரியணும். அவ்வளவுதான் இங்க வர முடியும். ஓ, நாம் நடந்து கொள்கிறது உண்மை, ஆனா நடத்தப்பட்டளவா நடந்து கொள்கிறோம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தில் பிரியமா இருக்கிறேன், என் சரீரத்தினாலேயோ பாவ செயலை செய்து கொண்டிருக்கிறேன்.
ஆயினும் நான் அல்ல, பாவமே அப்படி செய்கிறது. நடத்தப்பட்டல்லவா பாவம் செய்கிறோம். அது வந்திருக்கு. ரோமர் எல்லாம் தெளிவா எழுதுறாரு. நான் ஒரு குடிங்கிறத சொல்லாம பவுல் பேசுறாரு. சொல்லல, அங்க பேசியிருக்கிற அழகா. நான் ஒரு குடி, நிர்பந்தமான மனுஷனா, நான் குடி, தெளிவா எழுதியிருக்கிறார் பவுல். ஆமென்.